ஹாய்ங்க வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சேனல் சார்பான அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட காய் தோட்டம் வந்து எந்த நிலமையில் இருக்குது, காய்கள்லாம் எப்படி காய்ச்சிட்ருக்கா இல்லை ஓஞ்சிருச்சா அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டாக எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா காஞ்ச சோளக்கட்டு பக்கத்தில் நிற்கிறோன்னு பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருந்தோங்க. அதில் வந்து காய் 1-2 பிடிச்சிருக்கு. சரி, அதை அறுத்துக்கிட்டு அப்படியே நம்ம சின்ன காய்கறி தோட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறுக்க வந்திருக்கோங்க. நம்மளோட ஊதா கத்திரிக்காய் பாருங்கள், இது பாருங்கள் நல்லாவே காய்ச்சிருக்குது ஊதா கத்திரிக்காய். ஆனால் பூச்சியும் நிறையாவே இருக்குதுங்க. இதில் பாதி சொத்தை இருக்குது. இதுக்கு வந்து எந்த மருந்துமே அடிக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொத்தையாகவும் இருக்குது, கலரும் நல்லா இருக்குது. இது ஒன்று வந்து செடியிலேயே வந்து வீணாக போயிடுச்சு. சாம்பாருக்கு போட்டுக்கலாங்க. 2 காய் இருக்குது. இதில் ஒரு காய் இருக்குது, 3 காய் இருக்குங்க. நமக்கு சாம்பாருக்கு போட்டுக்கிறதுக்கு ஆகும். ஓகே, நம்ம வந்து அடுத்ததான் நம்மளோட சின்ன காய்கறி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். இல்லையே, இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கிறேன். இங்கே வாங்க. இது என்ன காயின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியோங்க அப்போ இங்கே பாருங்கள், என்ன காயின்னு தெரியுது அவங்களுக்கு? ஆமாங்க, பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க, இல்லைனா மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க இந்த காயை. இது பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் வந்து இது இன்னும் முத்துலைங்க. முத்துனா வந்து மஞ்சள் கலரில் மாறும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து சமைக்க முடியும். இப்போ தான் வந்து காயாக இருக்குது, அப்படியே லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. சரி, அதனால் இப்படியே வச்சு இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு மட்டையை போட்டு மூடிடுவோங்க. நல்லா வந்து பழுத்துரும். இப்படியே மட்டையை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா இது பழுக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்து சமைச்சி சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரங்கிக்காய் அல்வா, பரங்கிக்காய் கூட்டு இதெல்லாமே வந்து செய்ய போகிறோங்க மக்களே. அடுத்ததாக நம்ம வந்து நம்மளோட காய் செடியோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே அதாவது தண்ணி போகிற வாய்க்காலில் இதில் பார்த்திங்கன்னா இந்த செடி அவரை வந்து ஊனி விட்டுருந்தேன். அது பார்த்திங்கன்னா அங்கே உள்ளார வந்து தோட்டத்துக்குள்ளார, அந்த காய்கறி தோட்டத்துக்குள்ளார இருக்கிறது வந்து பர்பிள் கலரில் பூத்துருக்கு. இங்கே அந்த வாய்க்கால் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பூ வச்சு காயும் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள் அவரைக்காய் வச்சுருக்கு. இதையும் நம்ம வந்து பறிச்சிக்கலாம். இப்படியே ஒரு 2-3 செடி இருக்குது இந்த லைன்லேயே. 2-3 அவரைக்காய் செடி வந்து வச்சுருக்கோம். இது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இதில் வந்து காய் அறுக்கிறோம். இந்த செடி அவரையெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்து காய் காய்க்குதுங்க. இந்த கொடி அவரைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு காய்ச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த செடி அவரையெல்லாம் கொஞ்சம் தான், ஃபஸ்ட்டு நிறைய காய்க்குது, அப்புறம் அப்படியே ஓஞ்சிருதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செடியில் பாருங்கள் நல்ல காய். ஒரே கிளையில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. இது வந்து வெள்ளை பூ வச்சுருக்கிறதுனால காய் வந்து கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்குதுங்க. பாருங்கள் நமக்கு கிடைச்ச அவரைக்காய் இது. இன்னும் அங்கே உள்ளார இருக்குது ஒய்லட் கலர் பூ பூத்துருக்கிறது. இது ஒயிட் கலர் பூத்துருக்கிறதுல இவ்வளோ அவரைக்காய் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. அடுத்ததாக நம்மளோட தோட்டத்துக்குள்ளே நுழைய போகிறோங்க. நம்மளோட பீக்கங்காய் செடிலாம் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஓஞ்சிருச்சிங்க. சில பீக்கங்காய் வந்து காஞ்சி போச்சு, செடியிலேயே அழுகுன மாதிரி இருக்க. 1-2 பிஞ்சு கிஞ்சி எல்லாத்தையும் அறுத்துடலாங்க. ஏன்னா வந்து கொடி இப்போ பிடுங்க போகிறோம், அதனால் இருக்க எல்லாத்தையும் வந்து அறுத்துடலாம். அடுத்ததாக நம்மளோட காராமணி வந்து என்ன நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள்.
காராமணி பயங்கரமாக இந்த டைம் காய் வச்சுருக்குங்க. நாங்கள் நிறைய காய் வந்துட்டு பறிக்க முடியாமல் விட்டுட்டோம். சரி முத்துட்டும் பருப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து முத்த விட்டாச்சு. முத்த விட்ட காயெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் நல்ல பெருசாக உப்பி இருக்குது. பயங்கர நீளங்க காய். இங்கே பாருங்களேன், நீங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய நீளங்க. இந்தோ இங்கே பாருங்களேன், வாழ்வால் பயங்கரமாக நீளம். காயும் நிறைய வச்சுருந்ததுங்க. இதெல்லாம் வந்து முத்த விட்டுட்டோம். இங்கே பாருங்கள் முத்தி இதுலேயே வந்து காஞ்சிருச்சு. இதுக்குள்ளே பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது நல்ல இந்த செடியிலே இந்த மாதிரி நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பை எடுத்து கொஞ்சம் நல்ல வெயிலில் போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து சில காய்கள்லாம் முத்த விட்டாச்சு. எங்களுக்கும் இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இந்த காராமணிலாம் போட்டதெல்லாம். இதுக்கு முன்னாடி வந்து போட்டது கிடையாது. தட்டைப்பயிரெலாம் வந்து போட்டிருக்கோம், ஆனால் காராமணி போட்டதில்லை. நம்ம வந்து பொரியல் பண்ணணுன்னா பிஞ்சிலேயே பறிச்சிடலாம். இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி விதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முத்த விடலாங்க. இங்கே பாருங்கள் விதை எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கும். வேக வச்சு சாப்பிட்டோம்னா பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த காய் அப்படியே பச்சையாக இந்த விதையை வந்து பச்சையாக சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. நம்ம பைத்தங்காய் மாதிரி தான் இருக்குது. பச்சையாக சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. இப்போ முத்துனதெல்லாம் இதிலே விட்டுருலாங்க. இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையானதை மட்டும் பறிச்சிக்கலாங்க. போதுங்க இது நமக்கு பொரியலுக்கு. மீதியெல்லாம் வந்துட்டு அப்படியே முத்துட்டோம். மக்களே, அடுத்தது நம்ம வந்து தட்டைப்பயிர் பறிக்க போகிறோம். ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க காராமணிக்கு தட்டைப்பயிருக்கு என்ன வித்தியாசம்னு. தட்டைப்பயிர் வந்து வேறு மாதிரி இருக்குதுங்க, காராமணி வேறு மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது தான், ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நாங்கள் வந்து தட்டைப்பயிரும் பார்த்திங்கன்னா பறிக்கலை, அப்படியே விட்டுட்டோம், முத்த விட்டுட்டோம். ஏன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் அந்த பயிர் வந்து நல்லாயிருக்கும், அதனால தான் வந்து முத்த விட்டுருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இந்த பயிர் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும் பருப்பு. இதை வந்து நம்ம நல்லா முத்த விட்டு வெயிலில் காய போட்டு தட்டி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இது கலர் மாறிடுங்க. அதை வேக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தட்டைப்பயிர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், இங்கே பாருங்கள் நல்லா முத்த விட்டுட்டோங்க. சில பேர் வந்து பச்சையாக கூட இந்த பயிரை வந்து பறித்து சாப்பிடுவாங்க. இப்படி உடச்சிட்டு உள்ளே இருக்கும்ல பருப்பு, இப்போ பருப்பை வந்து எது சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இந்த ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இப்படி தாங்க சாப்பிடுவாங்க தட்டைப்பயிர் உடச்சி. ஊதா அவரைக்காயிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1-2 காய் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் தட்டைப்பயிர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய தட்டைப்பயிருங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதோ நிறைய தட்டைப்பயிருங்க. எல்லாத்தையும் முத்த விட்டோம் ஏன்னா விதை எடுக்கலான்னு சொல்லி. இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் தட்டைப்பயிர் தான் இருக்குது, நிறைய தட்டைப்பயிருங்க. கொஞ்சம் நம்ம பிஞ்சு பறிச்சிட்டு போனோன்னா அப்படியே காராமணி கூட போட்டு வணக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக பிஞ்சு வந்து பறிச்சிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக நம்மளோட முள்ளங்கி 2 பறிச்சிக்கலாங்க. இந்த டைம் முள்ளங்கி இலையை வந்து நாங்கள் பரட்ட போகிறோம். ஏன்னா நோயெல்லாம் பாருங்கள், முள்ளங்கிலேருந்து பூ பூத்துருக்கு. நல்ல முள்ளங்கி வந்து முத்தி போயிடுச்சு, அதனால் அதிலேருந்து பூ பூத்துருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் முள்ளங்கியில் பூ பூத்துருக்கு. இதை நம்ம அறுத்து இந்த இலைகளையும் வந்து இந்த டைம் பொரியல் பண்ண போகிறோம். பாருங்கள் கிழங்கு நல்லா வெடிச்சே போயிடுச்சு, அந்தளவுக்கு முத்திருச்சு. பாருங்க கிழங்கு நல்லா பெருசாகிடுச்சு. இலைகள்லேயும் வந்து அந்தளவுக்கு பூச்சி இல்லை. ஸோ இந்த டைம் இலைகளையும் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம்.
ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் பறித்த வெண்டைக்காலம் முத்தி போச்சுன்னு. முத்தெல்லாம் இல்லைங்க, இது பிஞ்சு தான். வேணா உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா உடையும் பாருங்கள் எப்படி உடையுதுன்னு. பார்க்க தான் வந்து முத்தி போன மாதிரி இருக்குங்க, ஆனால் பிஞ்சு தான். எப்படியோ இப்போ ஒரு 2 மாதமாக வந்து காய்க்கு பஞ்சம் இல்லாமல் ஓடிட்டுருக்குங்க. இப்போ எல்லாமே வந்துட்டு அறுவடை ஆயிடுச்சு. இனிமேட்டு மறுபடியும் புதுசாக எல்லாத்தையும் வந்து உற்பத்தி பண்ணணுங்க. பாருங்கள் எப்படி ஆளை விட ஹைட்டாக வளர்ந்துருச்சு வெண்டைக்காய் செடி. இதுக்கு மேலே போக போக காய் வந்து பெருக்காதுங்க, குட்டை குட்டியாக தான் இருக்கும். இங்கே நான் புளிச்சக்கீரைலாம் அன்றைக்கி போன டைம் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்கள் நல்லாவே வந்து தழைஞ்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நாற்று வந்து நம்ம சின்னதாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே பிடுங்கி இந்த மாதிரி வச்சுருக்கோம். அதுவும் வந்து நல்லாவே தழைஞ்சிக்கிச்சு. அதே மாதிரி தக்காளி நாற்றும் வந்து வச்சுருக்கோம், அதுவும் நல்லா பூ பிடிக்குது. நம்ம புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து கத்திரிக்காய், புடலங்காய், தக்காளி இதெல்லாம் வந்து நமக்கு அறுவடைக்கு வருங்க. கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே மிளகாய் செடியில் பாருங்கள் எப்படி போட்டு பின்னிக்கிட்டு இருக்கு. இந்த கொடியெல்லாம் பொறுத்த அளவுக்கு எங்கேயாவது இதுக்கு வந்து பிடிச்சி ஏறுறதுக்கு இடம் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் தக்காளி செடியெல்லாம் போட்டு பின்னிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழுங்காமல் எடுத்து விடணும், இல்லைனா இந்த செடியை போட்டு இதுங்கெல்லாம் வந்து சாப்பிட்ரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தம்பட்டாவரன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டோங்க, அதோடது இது. அது இன்னும் வந்து காய்க்கல, இப்போ தான் பூ வச்சிருக்கு. இதெல்லாம் பொறுமையாக வந்து உட்காந்துதாங்க எடுத்து விடணும். அப்புறம் நம்மளோட பச்சை மிளகாய் செடி பாருங்கள், மிளகாலாம் அப்படியே வந்து பழுக்க கூட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா முத்திருச்சு. நல்லா முத்தின மிளகாயாக 2 பறிச்சுக்குவோம். இந்த குட்டி செடியில் நிறைய மிளகாய் காமிச்சோம் இல்லைங்களா, அது பாருங்கள் இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க இந்த மிளகாய் நல்லா முத்தி போய் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க நல்லா இருக்குல்ல, பார்க்கும் போதே நல்லா க்ரீனாகவும் நல்லா ரெட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. முக்கியமான ஒரு விஷயங்க, இந்த விதைகள் எல்லாத்தையும் வந்து எங்கே இருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிருஷ்ணா சீட்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ்லேருந்து தான் வந்து வாங்கினாங்க. அவங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். அவங்க வந்து ஒரு வெப்சைட்டே வச்சுருக்காங்க, அதில் நிறைய ரகமான நாட்டு ரக காய்கறிகள் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லா எல்லாமே வந்து க்ரோத் ஆகுது, நல்லாவும் வந்து காய் பிடிக்குதுங்க. நாட்டு காய்கறிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இன்றையோட அறுவடை வந்து முடிஞ்சிச்சிங்க. நம்மளோட வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள், வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.